श्री राम जय श्री राम வசிஷ்டர் முதலிலே 4 குழந்தைகளுக்கும் பெயர் வைப்பதற்காக வருகிறார். ராமன்னு சொன்னாலே ரமயதி, மகிழ்விப்பவன்னு பொருள். எல்லாருக்கும் நல்லவனா நடக்கணும்னால் அப்ப நமக்கு உண்மையாக நடந்து கொள்ள முடியாது. அவனுடைய விரோதிகள் அனைவரும் கூட ராமனுடைய பெருமையை பாடி உள்ளார்கள். ராமன்னு பகவானுக்கு திருநாமம் சொல்றோமோ இல்லையோ, வசிஷ்டர் முதலிலே 4 குழந்தைகளுக்கும் பெயர் வைப்பதற்காக வருகிறார். குழந்தைகளை பார்த்து அவர்களுடைய லட்சணத்தை பார்த்து இவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு முடிவெடுக்கிறார். முதல்ல ராமனை பார்த்த உடனே ராமயிதி அபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதா என்று தெரிவிப்பார்கள். ராமனுடைய திருமேனியை பார்த்தவுடனே இவன் பார்ப்பவர்கள் அனைவரையுமே மகிழ்விப்பான் என்று வசிஷ்டருக்கு தோன்றியது. தன்னுடைய திருமேனி அழகாலும் தன்னுடைய பண்புகள் நல்ல குணங்களாலும் எப்போதும் மக்களை மகிழ்விக்கிறார். ராமன்னு சொன்னாலே ரமயதி, மகிழ்விப்பவன்னு பொருள். லோக அபிராமம். நாமெல்லாம் கூட யாரோ 4 பேருக்கு 10 பேருக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக இருக்க முடியும். நம்ம குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம். யாரான் நிறுவனத்துல வேலை பார்க்கிறோம்னால் நம்முடைய கீழே யாரு வேலைக்காராடு இருக்காளோ அவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம். நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த முதலாளிக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம். ஆனா உலகத்துல அனைவரையும் நம்மளால மகிழ்விப்பது என்பது முடியாத செயல். யாருக்காவது ஒருத்தருக்கு நம் பேர்ல அதிருப்தி வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் நல்லவனா நடக்கணும்னால் அப்ப நமக்கு உண்மையாக நடந்து கொள்ள முடியாது. கண்டிப்பா உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஒருத்தருக்கு நல்லவனா நடத்துண்டால் இன்னொருத்தருக்கு கோபம் வரத்தான் போகிறது. ஆனால் ராமன் ஒருவன்தான் லோக அபிராமன். உலகத்தில் அனைவருக்கும் பிரியமானவராக இருந்தார், அனைவருக்கும் இனிமையானவனாக இருந்தார். என்ன இன்னும் சொல்ல போனால் சத்ருக்களுக்கெல்லாம் ராமனை ரொம்ப பிடிக்குமா. அவனுடைய பக்தர்கள் ராமனை கொண்டாடுவது பெரிய காரியம் கிடையாது. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹின்னு தெரிவிக்கிறார். யாரெல்லாம் பகவானை கொண்டாடுவார்கள்னால் அவனுடைய விரோதிகள் அனைவரும் கூட ராமனுடைய பெருமையை பாடி உள்ளார்கள். ராவணனும் ராமனுடைய பெருமையை புரிந்து கொண்டவர்தான். சூர்பனகை, வாலி, தாரை, மாரீச்சன், கரன், தூஷணன் இவர்கள் அனைவரும் ராமனுடைய பெருமையை தெரிந்து கொண்டார்கள். முன்னா பின்னா எப்போது தெரிந்து கொண்டார்கள்னு வேறுபாடு இருக்கலாம். ஆனா ராமனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அவனை புகழாமல் ஒருவரால் இருக்கவே முடியாது. சூர்பனகை காதும் மூக்கும் அறுக்கப்பட்டாள். உடனே நேர கரன்கிற அண்ணனிடத்திலே ஓடிப்போய் புகார் பண்ணணுமோ இல்லையோ, இப்படி லக்ஷ்மணன் காது மூக்குகளை அறுத்தான், நீ உடனே படையை திரட்டி கொண்டு வந்து ராமனோடு சண்டையிட்டு அவரை கொன்றுவிட வேண்டும்னு பிரார்த்திக்கணும். போனா முதல்ல அழணும், இல்ல கோபத்தோடு பேச வேண்டும். போனவர் ரெண்டுமே பண்ணல. போய் கரன் முன்னாடி நின்று கொண்டு தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் என்று ராமனுடைய தோற்றத்தை பத்தி அழகா வர்ணிக்கிறார். தருணவ் நன்ன இளமையானவர்களாக இருக்கிறார்கள். ரூபசம்பன்னவ் அழகான திருமேனி உள்ளது. சுகுமாரவ் திருமேனி ரொம்ப மென்மையாக உள்ளது. மகாபலவ் பலம் பொருந்தியவர்களாக உள்ளார்கள். புண்டரீக விஷாலாட்சவ் தாமரை போன்ற கண்களை உடையவர்கள். சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் மான்தோல் மரமுரிய அவ்வளவு அழகாக தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ராமலக்ஷ்மணர்களை பத்தி சொன்னாலே தவிர அவர்கள் தனக்கு என்ன செய்தார்கள்னு சூர்பனக சொல்லவே இல்லை. அதற்கு பிறகுதான் இவர்கள் காதுமூக்கறுத்தார்கள். நமக்கு சட்டுன்னு ஏதோ ஒரு அவசரம், ஒரு விஷயத்தை போய் சொல்லணும்னால் அதை இங்க வாங்க ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லாமல் சுத்தி ஏதோ விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு பேச வந்ததையே மறந்து போய்விடுவோமோ இல்லை சில சமயம். அதை போல புகார் பண்ண வந்தவள் அதை மறந்தே போயிட்டாள். ராமனுடைய அழகை சேவித்த உடனே அதில் ஆழங்கால் பட்டு பேசத் தொடங்கி விட்டாள். அதை போல ராமனை ஒருவன் சேவித்தாலோ அவனோடு பழகினாலோ மனதை உடனடியாக திருடி விடுவாராம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.